ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சீஸியான சீஸ் பர்ஸ்ட் பீஸா தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெட்டு யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 10லேருந்து ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் காம்பு நீக்கக்கூடாது. காம்பு நீக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள விதையெல்லாம் வறுக்கும் போது கொட்டிட்டு கரிஞ்சிடும். ஸோ வறுத்ததுக்கப்புறம் காம்பு நீக்கிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீஸாவுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப்பில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய குடமிளகாயையும் ஒரு பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நான் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்பு எதுவும் கலக்காத வெண்ணெய், அன்சால்டட் பட்டர்னு கேட்டாவே கொடுப்பாங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட குடமிளகாயையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப வதக்கி விட வேணாம். தோசை தவாவில் 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு இப்போ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பீஸாவுக்கு சாஸு, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தடவுனதுக்கப்புறம் அதை பேனில் வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்க்கும் நல்லா தடவி விட்டுடலாம். ஓரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குடமிளகாய் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சமாக மேலே வச்சிடலாம். இப்போது இது மேலே நான் சீஸ் துருவி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சீஸியாக வேணுமோ அந்தளவுக்கு சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கீழே ப்ரெட் நல்லா மொறுமொறுனும் மேலே நல்லா சீஸியாக கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் பர்ஸ்ட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பீட்சாக்கு எப்படி சாஸ் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மெத்தடு ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி செய்கிறாங்கிறத கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளோட பீட்சா எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசுனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.